இந்த கங்கணம் உடையாம நான் விட்ட சபதத்துல தோக்காம இருக்க நீதான் எனக்கு கருணை காட்டணும். இல்லனா நீ மத்தவங்களுக்கு கடவுளா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் கல்லுதான். இப்ப நான் உன் சன்னதி முன்னாடி என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருக்கேன். இந்த நொடியிலிருந்து நான் எடுத்த சபதத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்னோட பாதம் செருப்ப தொடாது. சஞ்சீவ், இப்போ என் கால்ல இருக்கிற கண்ணாடியை போடுங்க, எனக்கு வலிக்காது. பாத்தியா எவ்வளவு பெரிய கிளாஸ். சரி அதை விடு, என்ன அபி வலிக்கலையா? வலியில கத்தவே இல்ல. அந்த வலியை விட எனக்கு இந்த வலி ஒன்றும் பெருசு இல்ல சஞ்சீவ். அபி கால்ல காயம் ரொம்ப பெருசா இருக்கு அபி. வா, உன்னால நடக்க முடியாது. அவனா ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு வரேன், ஹாஸ்பிட்டல் போலாம். சரியா? இல்ல சஞ்சீவ், வேண்டாம். என்னால நடக்க முடியும். இல்ல காலை கீழே வச்சிடாத, வலிக்க போகுது. வலிக்கலையா? நிஜமாதான் சொல்றியா? ஆமா சஞ்சீவ், பாரு எனக்கு வலிக்கல. ஆட்டோலாம் வேண்டாம், நம்ம நடந்தே போவோம். சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல வேண்டாம் சஞ்சீவ், நமக்கு வீடு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாளும் வீடு இல்லாம இருக்க கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடை தேடலாம். அம்மா, உன் கால்ல இருந்து செருப்பங்க கோயில மறந்து விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா சஞ்சீவ். சரி விடு, போற வேளை வேற செருப்பு வாங்கிக்கலாம். சரியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சஞ்சீவ். முதல்ல நம்ம போய் வீடை தேடுவோம். வா. சரி வா. அபி வலிக்கல? என்னதான் இருந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனர் அப்படி சொல்லிருக்க கூடாது. சொல்லுப்பா, உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? குழந்தை இருக்கு சார். எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை. ஏன் கேக்குறேன்னா, வீடு குடி வரும்போது ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை ஹாஸ்டல்ல படிக்குது, பாட்டி வீட்டுல இருக்கு, அது இதுன்னு எதையாவது சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு குழந்தையா கூட்டிட்டு வந்து 4-5 குழந்தைங்களோட கசகசன்னு குடும்பம் நடத்துவாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், 2 குழந்தை தான் அலவுடு. அதுக்கு மேல குழந்தை இருந்தா கூட நீங்க கூட்டு வரக்கூடாது. சொல்லுப்பா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒண்ணுதான் சார். பாப்பாவும் இப்ப எங்க கூட இல்ல. குழந்தை கூட இல்லையா? ஏன், என்னாச்சு? தொலைஞ்சு போச்சு. அச்சச்சோ, குழந்தை தொலைஞ்சு போச்சா? என்னப்பா சொல்ற? ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உள்ள போ. இங்க பாருங்க, குழந்தை தொலைஞ்சு போனது உங்க பிரச்சனை. சரி அதை விடுங்க. நீங்க எங்க வீட்டுல தங்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அத நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. எங்க வீட்டுல நீங்க குடியிருக்கணும்னா வீட்டு வாடகை 5000. அப்புறம் கரண்ட் பில்லு. கவர்மெண்ட் 100 யூனிட் பிரியா கொடுத்தா கூட நீங்க எனக்கு யூனிட்டுக்கு 8 ரூபா கொடுத்துடணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தண்ணிக்கு முறவாசலுக்கெல்லாம் தனித்தனியா வாடகையில சேர்க்காம 500 சேர்த்து 1000 கொடுத்துடணும். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மோட்டர் போட்டு டேங்கில தண்ணி ஏத்துவேன். அந்த தண்ணியை வச்சு தான் நீங்க புழைஞ்சுக்கிடணும். தண்ணி தீர்ந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கடி மோட்டர் போட சொல்லக்கூடாது. அப்படியே நீங்க சொன்னாலும் நான் மோட்டர் போட மாட்டேன். நல்ல தண்ணி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வரும். வரும்போதே நீங்க அதை புடிச்சுக்கிறணும்.
அதுவும் 2 இடம் தான் பிடிக்கணும், அதுக்கு மேல பிடிக்க கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு உங்க சொந்தக்காரவங்க யாரும் வரக்கூடாது. கண்டிப்பா வந்ததே ஆகணும், வேற வழி இல்லைன்னா அப்படி வந்தா கூட 2 நாளைக்கு மேல அவங்க தங்க கூடாது. அப்புறம் 10 மாசம் வாடகை 50,000 அட்வான்ஸா நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நான் வீட்டை திறந்து காட்டுறேன். உங்களுக்கு வீடு ஓகேன்னா அட்வான்ஸை கொடுத்து குடி வந்துருங்க. சார் அதெல்லாம் ஓகே, ஆனா இந்த அட்வான்ஸ் மட்டும் 10 மாசம் வாடகை அதிகம் நினைக்கிறீங்களா? அப்ப 8 மாசம் வாடகையை அட்வான்ஸா கொடுத்துருங்க. ஐயோ சார், அட்வான்ஸை கொடுத்துட்றோம், ஆனா இப்போ கையில இல்லை சார். இப்ப இல்லையா? அப்புறம் எப்ப கொடுப்பீங்க? இந்த மாசம் முடியறதுக்குள்ள அட்வான்ஸை கையில கொடுத்துட்றோம் சார். என்னது, மாசம் முடியும் போது அட்வான்ஸா? அதெல்லாம் முடியாது தம்பி. ஏங்க, குழந்தை இழந்துட்டு நிக்கிறவங்க பார்க்க பாவமா இருக்குங்க. வீடு குடுக்கலாங்க, என்னங்க? ஏய், அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்தா நாம நல்லா வாழ முடியாது. இல்லங்க, நீ முதல்ல உள்ள போ. போங்கிறல்ல, போ. தம்பி, அட்வான்ஸ் இல்லாம வீடு விட முடியாது. இல்ல சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நாங்க இன்னைக்கு ராத்திரிக்கு தங்க கூட இடம் இல்லாம இருக்கோம். தங்க இடம் இல்ல, கையில காசு இல்ல. அப்ப எவனாவது இழிச்சவாயன் வீடு கட்டி வச்சிருப்பான், அவன்கிட்ட பேசி ஏமாத்தி தங்கிடலாம்னு அட்வான்ஸ் கொடுக்க கூட கையில காசு இல்லாம வெறுங்கைய வீசிக்கிட்டு 2 பேரும் தைரியமா வந்திருக்கீங்கல்ல. அட்வான்ஸ் கொடுத்தா வீடு, இல்லைன்னா கிளம்புங்க. சார் என்ன சார், ப்ளீஸ் சார். அட போப்பா. சார் சார் என்ன சார் எதுவுமே சொல்லாம போறீங்க? காசு வாங்காம வீடு விடுறதுக்கு நான் என்ன சத்தரஞ்சாவடியா கட்டி விட்டுருக்கேன்? உங்க மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு எல்லாம் பிளாட்பாரம் தான் சரி. அங்க போய் தங்குங்க, போங்க. சஞ்சீவ், இந்த ஆள் சொன்ன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. நீ வா, நம்ம வேற வீடு பார்த்துப்போம். வா இல்ல அபி. வா சஞ்சீவ். சஞ்சீவ், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையவே குறையாது. நம்ம 10 கோடி கடன் அடைச்சு கண்டிப்பா ஜெயிப்போம். நமக்கு இப்போ பெரிய வீடெல்லாம் எதுவும் தேவையில்ல சஞ்சீவ். நம்ம தங்கறதுக்கு பறவைக்கூடு மாதிரி ஒரு சின்ன வீடு இருந்தாலே போதும். நமக்கு வீடெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அபி. ஆனா இன்னைக்கு ராத்திரியே வீடு கிடைக்குமான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இப்பவே இருட்டிடுச்சு. இருட்டினதுக்கு அப்புறம் யார போய் வீடு கொடுப்பா? சஞ்சீவ், நம்ம ஒரு நாள் கூட தெருவுல தங்கிடக்கூடாது. வைராகியத்தை விடாம எப்படியாவது வீடு தேடி கண்டுபிடிச்சிடணும். ஏன் சொல்றேன்னா, வைராகியத்தை விட்டுட்டா அப்புறம் நம்மள நமக்கே பிடிக்காம போயிடும். தேடி பாப்போம், கண்டிப்பா நமக்கு வீடு கிடைக்கும். சஞ்சீவ், அங்க பாரு, அதோ. எனக்கு என்னமோ இங்க கேட்டா நமக்கு வீடு கிடைக்கும் தோணுது சஞ்சீவ். கேட்டு பாப்போமா? வா. சார். சொல்லுங்க தம்பி. வீடு வாடகைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்க. ஆமா தம்பி, வீடு வாடகைக்கு இருக்கு. யாருக்கு பாக்குறீங்க? எங்க 2 பேருக்கு தான் சார். இப்ப முடியாது தம்பி, காலையில வரீங்களா? காமிக்கிறேன். சார், நாங்க இருக்க தங்கவே இடம் இல்லாம இருக்கோம் சார். இப்பவே வீடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? பாக்குறதுக்கு 2 பேரும் பெரிய வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்க. சார், சூழ்நிலை அந்த மாதிரி. நான் விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன் சார். இப்போதைக்கு எங்களுக்கு வீடு மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார், ப்ளீஸ். உங்க நிலைமை எனக்கு புரியுது தம்பி. இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும்னு சொல்றீங்க?
என்னென்ன நீங்க அதான் புள்ளைங்க ரெண்டும் தங்க இடம் இல்லைன்னு சொல்லுதுங்கல்ல, தங்க விடுங்களேன். அதுக்கு இல்ல மந்திரி, இவங்களுக்கு கேசவன் இருக்கிற இந்த வீட்டை தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா கேசவன் வீட்டை நாளை காலம் தான் காலி பண்ண போறான். நான் அதுக்குள்ளேயும் இவங்களுக்கு எப்படி வீட்டை கொடுக்க முடியும்? நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்கேயாவது தங்கிக்கங்க. நாளைக்கு காலையில கேசவன் வீட்டை காலி பண்ணிடுவாரு. அதுக்கு பிறகு நீங்க வந்துருங்க. சரி, அப்போ நாங்கள் காலையிலே வரோம் சார். போயிட்டு வாங்க. என்ன மந்திரி, என்ன பிரச்சனை? என்னக்கா, யார் அவங்க? அந்த புள்ளைங்க ரெண்டும் நம்ம ஓனர் கிட்ட வீடு கேட்டு வந்தாங்க. ஓனர் வீடு இப்ப காலி இல்ல, காலையில வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு நைட்டு தங்க கூட இடம் இல்லையா. ஐயோ, அதான் திரும்பி போதுங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. நீதான் மந்திரி ஆச்சு, எதை யோசனை சொல்ல. தம்பி, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. எதுக்கு மந்திரி அவங்கள கூப்பிடுற? சொல்றேன் இரு. நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். ஏமா, உன் பேர் என்ன? அபி. தம்பி, உங்க பேரு? சஞ்சீவ். அண்ணே, என் புருஷன் வீட்ல இல்ல, வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கு. அதனால அபிய நான் என் வீட்ல தங்க வச்சுக்கிறேன். நீங்க தனியா தானே இருக்கீங்க, இந்த தம்பிய உங்க வீட்ல நீங்க படுக்க வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில கேசவன் வீட்டை காலி பண்ணதும் இவங்களை எங்க குடி வச்சிரலாம். என்ன ஓகேவானே? எனக்கு ஓகே தான். தம்பி, உங்களுக்கு ஓகே தானா? ஓகே தான் சார். அப்புறம் என்ன, மந்திரி யோசிச்சா பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். ஆமா, நாளைக்கு நல்ல நாளா? ஏன் கேக்குற? சின்ன சிறுசுங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நல்ல நாள்ல ஆரம்பிக்கணும்ல. நல்லவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். நாளைக்கே அவங்க குடி போகட்டும், அவங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். அண்ணே, தம்பி கிட்ட அட்வான்ஸ் வாடகை எல்லாம் விவரமா சொல்லுங்க. சரி. சஞ்சீவ் தம்பி, இப்பவே அட்வான்ஸ் கொடுத்துருங்க. தம்பி, மாச வாடகை 3000 ரூபா. 3 மாச வாடகை அட்வான்ஸா கொடுக்கணும். என்ன தம்பி, அட்வான்ஸ் கொடுக்க முழு பணம் இல்லையா? சரி, டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, மீதி பணத்தை காலையில கொடுங்க. தம்பி, ரொம்ப யோசிக்காதீங்க. இருக்கிற பணத்தை டோக்கன் அட்வான்ஸா கொடுங்க. ஓனர் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு. ஆமாப்பா, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அட்வான்ஸாக கொடு, மீதியே நாளைக்கு வாங்கிக்கிறேன்.
சார் ₹1 மட்டும்தான் சார் இருக்கு. என்ன தம்பி நீங்க? ஓனர் ரொம்ப நல்லவர் தான். அதுக்காக ₹1 அட்வான்ஸா கொடுப்பீங்க? கொஞ்சம் இருங்க. ரேணுகா, அவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல போல. உன்னால முடிஞ்சதை கொடு, நானும் என் கையில இருக்கிறத குடுக்கறேன். 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். சரி மந்திரி. வா. கொடு இந்த மந்திரி. தம்பி, இதுல ரேணுகா 500, என்னோட 500ன்னு ₹1000 இருக்கு. இதுல உங்களோட ₹1 சேர்த்து ஓனர் கிட்ட அட்வான்ஸா கொடுத்துட்டு வீட்ல வந்து தங்கிக்கோங்க. இந்தாப்பா. வாங்கிக்க தம்பி. இப்ப எதுக்குப்பா கண் கலங்குறீங்க? தெரியாத ஆளுகிட்ட காசு வாங்குறோம்னா? இல்ல. ஏமா அபி, எங்க 2 பேரையும் உன் அக்காவா நினைச்சுக்கோ. இந்த பணத்தை வாங்கி ஓனர் கிட்ட குடுமா. இந்தாங்க சார். புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நீங்க 2 பேரும் அமோகமா எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்பா. அபி, உனக்கு எது வேணாலும் எங்க கிட்ட தயங்காம கேளு, நாங்க செய்யறோம். கூச்சப்படக்கூடாது. இந்த காலனில இருக்க ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் கஷ்டத்துக்கு வட்டி இல்லாம எங்களால முடிஞ்ச காசை கொடுத்து உதவுவோம். இது எங்க எல்லாருக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை. இப்போ எங்க காலனிக்கு நீங்களும் வந்துட்டீங்க. அதனால இப்போ நீங்களும் எங்களுக்குள்ள ஒரு ஆளாயிட்டீங்க. இந்த உடன்படிக்கையில நீங்களும் இருக்கீங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க செய்யறோம். சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. ஓகே சார். கேக்க மறந்துட்டேன். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சாப்பிட்டோம். அத்தை ஃபோன் பண்றாங்க. பேசு. அவங்க பேசிட்டு வரட்டும், நம்ம போய் படுக்கலாம். வா. சரி. தம்பி, நீங்க பேசிட்டு வரீங்களா? ஹலோ, சொல்லுங்க அத்தை. அபி, எப்படி இருக்கம்மா? எங்களை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. நாங்க ஒரு வீட்டு பார்த்து குடி வந்துட்டோம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் அத்தை. நீங்க சாப்பிட்டீங்களா? உன்னையும் சஞ்சீவையும் நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு என் மனசு கடந்து துடிக்குது. எங்க யாருக்கும் நிம்மதியே இல்ல. ஐயோ அத்தை, அழாதீங்க அத்தை. நான் தான் சொன்னேன்ல, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம். அபி, அபி, நீ போன் கொடு, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா. சஞ்சீவ், நல்லா இருக்கியாப்பா? அம்மா, நாங்க நல்லா இருக்கோம்மா. எங்களை பத்தி நீங்க கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. அபி கிட்ட கூட. இந்த ஒரு நிமிஷம். அத்தை. அபி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு அட்ரஸ் சொல்லுமா. நாளைக்கு காலையில வந்து பாக்குறோம். அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு நீங்க வர வேண்டாம். இன்னொரு நாள் சொல்றேன், அப்ப வந்து பாத்துக்கங்க.
ப்ளீஸ் அத்தை. சரிம்மா, பத்திரமா இருங்க. ம் சரிங்க அத்தை. நான் ஃபோனை வச்சுட்டுமா அத்தை? ம். அபி, நீ போய் தூங்க, காலையில் பேசிக்கலாம். ம். ம். தம்பி வாங்க தம்பி. ஆ இதோ வரேன். ஆமா, இவனே தான். உனக்கு இது தேவையில்லாத விஷயம். பொம்பளை கை பிடிச்சு இழுக்கிற. ஏய், ஐயோ இவனா இவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்.